ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஜெயிலர் டூ படத்தை பற்றி ஒரு செமையான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ஷூட்டிங்கை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் போனார். ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் இல்லாத மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் எடுத்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடணும். அண்ட் வந்து ஒரு 3 மாதம் வந்து கேப்பில் இருக்க போகிறாரு. அந்த 3 மாதம் கேப்புக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா செம்மையான படங்கள் வந்து கம்மிட் ஆகிருக்காராமா. அந்த படத்தெல்லாம் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்காரு. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த கூலி படமாக இருக்கட்டும் அண்ட் இப்போ ஜெயிலர் டூ படமாக இருக்கட்டும் 2 படத்துக்குமே மிகப்பெரிய டேஸ், அதாவது கேப்பே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பிரேக்கே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால் ஷீட் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 100 டேஸ்க்கு மேலே வந்து கூலி படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி 150 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்காராமா தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு. ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காங்க அப்புறமே சொல்லப்படுது. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு கார் சேசிங் சீன் வந்து பிளான் பண்ணியிருக்காராமா நெல்சன் அவர்கள். அந்த சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் அப்புறமே சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் டூ பொறுத்தளவுக்கு வெறித்தனமான கேமியோஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பாலிவுட் ஆக்டரான சல்மான் கான் வந்து இந்த படத்தில் இருக்காரு கேமியோவா அப்புறமே சொல்லப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்க ஒரு ஹாட்டான நியூஸ். சல்மான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹைப் அப்படின்றது வேற லெவலில் கிளம்பும் பாலிவுட் சைடில். ஸோ ஒரு பக்கா பேன் இண்டியா படமாக கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து ஜெயிலர் டூ படத்துலேருந்து என்ன மாதிரி தகவல் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.